சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்லா இருப்பா. என்னங்க இவ தியாகு கிட்ட ஆசீர்வாதம் கேக்குறா? அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா தான் முடிவு பண்ண போறாளா? தெரியலையே, எனக்கும் வெடிகுண்டு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. அபிமா, பி ஸ்ட்ராங். ஈஸ்வரி என்னமோ சொல்றா, அதுக்கு அபிமாவும் தலையாட்டுது. என்னன்னு தெரியலையே. வசுந்தரா, நான் சொல்ற மாதிரி ஒண்ணு செய்யறியா? என்ன பத்மா? அபிய தனியா கூட்டிட்டு போய் அவ என்ன சொல்றான்னு பர்சனலா கேளு. அத நீ கேட்டுட்டு வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லு. இந்த சபையில வச்சு அபிகிட்ட எதுவும் கேட்க வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன் பத்மா, எதுக்கு நம்ம அபிய தனியாலாம் கூட்டிட்டு போய் பேசணும்? அவ இங்கேயே அவளோட விருப்பத்தை சொல்லட்டும். அதான் அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்களே, எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னு. அப்புறம் என்ன? இல்ல வசுந்தரா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். இங்க சபையில எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அபி என்ன முடிவெடுத்தாலும் இங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அபி மேல அவங்க கோவத்தை காட்டலாம். இவங்க பாட்டுக்கு எமோஷனலா ஒரு கோவத்துல அபிய ஏதாவது திட்டலாம். அத அபியால தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. என்னதான் சொன்னாலும் பிராக்டிக்கலா இதுதான் நடக்கும். எமோஷனலா நீ யோசனை பண்ணி பார்த்தாலும் அதுதான் நடக்கும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அத்தை, எனக்கும் பெரிய அத்தை சொல்றது நல்ல ஐடியாவா தோணுது. நீங்க அபிய தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க அத்தை. அக்கா, நாங்க தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு நாங்க பிரச்சனை பண்ண போறோம்? ஆமா சம்பந்தியம்மா, அபிய எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் கேட்கணும்? எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடியே அவளோட விருப்பத்தையும் முடிவையும் சொல்லட்டுமே. அம்மா, 2 சித்திகளும் சொல்ற மாதிரி அபிய தனியா கூட்டிட்டு போய் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லைல்லம்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா, அபி கையில ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து அவ மனசுல என்ன இருக்கோ அதை அதுல எழுத சொல்லிடுவோம். அபி எழுத முடிச்சதுக்கு அப்புறம் அத எங்க ரூம்ல போய் இருக்க சொல்லுமா, உன் ரூம்ல போய் இருக்க சொல்லுமா. அப்புறமா அதுல என்ன எழுதிருக்காளோ அத சபையில இருக்க எல்லாரும் முன்னாடியும் படிச்சு காமிச்சிடலாம்ல. என்ன நான் சொல்றது? அது சரி, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. என்ன ஈஸ்வரி, அப்படியே பண்ணிடலாமா? சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடலாம். உங்க யாருக்கும் இதுல ஆட்சேபனை இல்ல? இல்ல இல்ல, எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. இல்ல, நீ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. தீக்குச்சி, ஓடி போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. சரிமா. அபிமா, எழுதும் போது சண்முகத்தை நினைச்சிட்டு எழுது. நீ என்ன நினைக்கிறியோ அத தைரியமா எழுது. ஆமா அபிமா, நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். சரியா?
எழுதியாச்சா? கொடு. போ, நீ போய் என் ரூம்ல இரு.